அனைவருக்கும் வணக்கம். அதாவது கமெண்டில் ஒருத்தர் கேட்டிருக்கீங்க, மேச லக்கணத்துக்கு சனி 8ல் மறைஞ்சி வக்கரம் வச்சிருக்காரு, அது குட் ஆர் பேட் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் சனி விருச்சிகத்தில் போகிறதே நான் நல்ல நிலை இல்லை அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்லுவேன். ஆமாம், இதில் நீங்கள் வேறு மேச லக்கணம்னு வேறு கேட்குறீங்க. மேச லக்கணத்துக்கு சொல்லவே வேண்டாம். இந்த லக்கண ரீதியாகவே அதாங்க ஒவ்வொரு விதியும் பாருங்கள், நான் சொல்லும்போதே அதுலேயே நிறையா பலன் உங்களுக்கு கிடச்சிரும். மேச லக்கணமா அப்படின்னு ஒரு மாதிரி இழுத்துருவேன். ஏன்னாலே மேச லக்கணம் அப்படின்னு வந்துட்டாலே மேச லக்கணம் ஒரு சுமாரான லக்கணம் தாங்க. மேச லக்கணத்தில் பிறந்து நல்லா இருக்கக்கூடியவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அது தசாபுத்தி ரீதியாக சில பல மாற்றங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சு அது இருக்கக்கூடிய அமைப்பு. முதல்ல 12 லக்கணத்துலேயே ஒரு விருத்தியான லக்கணம்னு இருக்கலாம். விருத்தியான லக்கணம், சுமாரான லக்கணம், அதுக்காக எல்லா லக்கணத்தையும் நான் மோசம்னு சொல்ல வரல. மேச லக்கணம் கொஞ்சம் சுமாரான லக்கணம் சொல்கிறேன். ஆனால் அதற்கு தகுந்தாறு போல் கிரகங்கள் நல்ல ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருச்சுன்னு வைங்க, அந்த ஜாதகக்காரர் தான் யோகசாலி. அதுக்கு போல் ஜாதகத்தில் கிரகங்கள் நல்லா அமைஞ்சிருச்சு, நல்லா சுப கிரகங்கள் நல்லா இருக்குது. முக்கியமாக லக்கண யோகர்கள் நல்லா இருக்கணுங்க. இயற்கையில் சுபகரகம் பாவகரகம் அதை தூர விட்டுருங்க. லக்கண யோகர், லக்கண சுபர்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் ஜாதகத்தில் ஸ்தம்பிச்சு போகாமல் இருந்தாலே ஒரு நல்ல ஜாதகம்தான். மேச லக்கணம் நீங்கள் சொல்லிட்டீங்க, சனி 8ல் வக்கரம் வச்சிருக்கிறாரு, குட்டா பேடா அப்படின்னு கேட்குறீங்க. நான் சனி விருச்சிகத்தில் மொத்தத்திலே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். சப்போஸ் விருச்சிகத்தில் போன சனிக்கு ஒரு சுபகரத்தினுடைய தொடர்பு இருக்குது அல்லது லக்கண சுபருடைய தொடர்பு இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. அந்த சனி ஒரு கெடுதலை தராது. அந்த சனி 8ஆம் வீட்டில் போகிறதுனால அந்த சனியினுடைய காரகத்துவமும் சனியினுடைய ஆதிபத்திய காரகத்துவம் ப்ளஸ் ஆதிபத்திய காரகத்துவம் ரெண்டும் பாதிக்கப்படாமல் இருக்கும். இல்லை சுபகரத்தினுடைய பார்வையும் லக்கண சுபருடைய சேர்க்கை பார்வை தொடர்பு எதுவுமே இல்லை, தனிச்சிருக்கார் அப்படின்னா அவருடைய ஆதிபத்திய காரக பலனும் ஆதிபத்திய பலனும் குறைவுபடும், ஒஸ்ட்டாக இருக்கும். இல்லவே இல்லைன்னு சொல்கிறதுக்கு இடம் கிடையாது, ஒஸ்ட்டாக இருக்கும். இல்லவே இல்லைன்னு சொல்கிறதுக்கு இடம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, மேச லக்கணத்துக்கு சனி 10ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் பட்ச கிரகம். அப்போ 10ஆம் வீட்டுக்கு வேறு ஏதாவது ஒரு கிரக தொடர்பு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். 11ஆம் வீட்டுக்கு வேறு ஏதாவது கிரக தொடர்பு இருக்கா அப்படிங்கிறத அந்த 2 வீட்டையுமே நீங்கள் அலசி பார்க்கணும். ஒரு பாவம் பலம் பெறுவது எப்படி, ஒரு பாவம் பலவீனமாவது எப்படி, இந்த 2 வீடியோ நான் என்னுடைய ஆரம்பகால வீடியோக்களில் போட்டிருக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிரகம் பலம் பெறுவது எப்படி, கிரகம் பலவீனம் அடைவது எப்படி. பலம் பலவீனம் இந்த 2 நிலையில் நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, மேச லக்கணத்துக்கு சனி 8ல் போய் வக்கரம் அடைஞ்சிட்டார் அப்படின்னு. பொதுவாகவே சனி வக்கரம் அடைவது ஒரு வகையில் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் இவர் எங்கேருந்து வக்கரம் அடைதார், அது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயங்க. ஏன்னா 8ஆம் வீடு முழுக்க மறைவு ஸ்தானம். பாவகரகம் 8ஆம் வீட்டில் போய் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் பெரிய பாவ பலனை செய்ய மாட்டார் அப்படின்னு ஒரு சில சோசியர் சொல்லுவாங்க. நான் அதை மறுக்க விரும்பலாம். ஆனால் அவர் பகை பெற்று வக்கரம் அடைஞ்சிருக்கும் போது அந்த கிரகமே ஸ்தம்பிச்சு போயிடுச்சா. மேச லக்கணத்துக்கு தொழில் ஸ்தானாதிபதி இல்லையா, தொழில் இல்லாமல் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை எப்படி? இன்னும் சொல்லப்போனால் பெண் ஜாதகத்துக்கு கூட நான் தொழிலுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஒரு ஆணாக பிறந்து ஒரு ஆணுக்கு தொழில் இல்லை, ஒரு ஜீவனம் தாங்க. ஜீவனம் இருந்தால் தானங்க ஒரு 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 ஆண் தன்னுடைய 25-27 வயதிற்கு பிறகு வேலையை நம்பித்தான் அவனுடைய வாழ்க்கையே பயணிக்குது. வேலை இல்லாத ஒரு இளைஞன் எடுத்துக்கோங்க, இந்த சமூகம் மதிக்காது. கட்டின மனைவி மதிக்க மாட்டா, இன்னும் சொல்லப்போனால் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க வேலை இல்லைன்னா. அப்படி தானே இருக்குது நம்மளுடைய காலநிலை, காலகட்டங்கள், கால சூழ்நிலை அப்படி தானே இருக்குது. அப்போ மேச லக்கணத்துக்கு 10ஆம் வீட்டு அதிபதி தொழில் ஸ்தான அதிபதி 8ஆம் வீட்டில் போகிறதே குற்றம்தான். 8ஆம் வீட்டில் போய் பகை, அதாவது இன்னொரு விஷயம் இருக்குது. சில பேர் நினைப்பீங்க, சார் 8ல் போனாலுமே அவர் தன்னுடைய வீட்டை 3ஆம் பார்வையாக பார்க்காரு சார், தான் வீட்டை தான் பார்த்தனால அந்த வீடு பலம் பண்ணு சார் அப்படின்னு. ஐயோ, அது முழுக்க முட்டாள்தனமான ஒரு கணிப்புங்க. சனி பார்வை என்னைக்குங்க சூப்பராக இருந்தது? சனி பார்வை சர்வநாசம்தான். அதில் உங்களுக்கு ஒரு சில விதிவிலக்குகள் வேணும்னு கேட்டிங்க அப்படின்னா இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பகையை நீசம் பெற்று பார்க்குற பார்வைக்கு விருத்தி கிடையாதுன்னு சொல்கிறேன். அப்போ சனி பார்வை மொத்தத்திலே கெடுக்க தான் செய்யுமா அப்படின்னு கேட்காங்க. சனி பார்வைக்கு
கெடுதல் இல்லாத நிலையும் இருக்கிறது. அது என்னுடைய வீடியோக்கள் நான் சொல்லியிருக்கிறேனே. சனி பார்வை மேச லக்கணத்தில் பிறந்து சனி பார்வை கெடுக்கக்கூடாது அப்படின்னா அந்த சனி எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சனி வந்து ரிஷபராசியில் இருந்துக்கிடலாம். ரிஷபராசியிலேருந்து அவர் வக்கரம் பெற்று இருக்கிறாரு அப்படின்னா அந்த சனியோட பார்வை பெரிய கெடுதலை செய்யாது. ஏன் ரிஷபராசி சொல்கிறேன்? அங்கே அவர் நட்பு வீட்டில் இருப்பார். சுபகரத்தினுடைய வீடு. இன்னும் சொல்ல போனால் சுபகரத்தினுடைய வீடாக இருந்தாலும் அவருக்கு அங்கே நட்பு வீடு. அங்கே அவர் வக்கரமும் வரணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வக்கரம் பெற்றிருக்கார் அப்படின்னா அவருடைய பார்வை மிகப்பெரிய கெடுதல்களை தருவதில்லை. நல்லா அந்த வார்த்தையை கவனிச்சுக்கோங்க. சனி மேசலக்கணத்துக்கு 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தில் போய் இருக்கிறாரு. குடும்பம் பாதிக்காது. நான் சொன்னது போல் சனி இருந்தால் வக்கரம் பெற்று இருக்கணும் அங்கே போய். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் சனியுடைய பார்வையும் வந்து சனியுடைய இருப்பும் மிகப்பெரிய கெடுதல்களை அந்த மேசலக்கண ஜாதகருக்கு தருவதில்லை. மற்ற லக்கணத்துக்குலாம் வேறு மாதிரி அது அப்படியே போயிடும். நான் மேசலக்கணத்துக்கு மட்டும் சொல்லியிருந்தேன். அப்போ அதே மாதிரி ரிஷப லக்கணத்துக்கு, துலா லக்கணத்துக்கு, கன்னி லக்கணத்துக்கு அப்படி இப்படி கணக்கு எடுத்துடாதீங்க. நான் சொல்லக்கூடிய இந்த விதி மேச லக்கணத்துக்கு தான். விருச்சிக லக்கணத்துக்கு அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. விருச்சிக லக்கணம் போனீங்கன்னா அது விருச்சிக லக்கணத்துக்கு தலைகீழாக போயிடும் அந்த பலனே. ஏன்னா லக்கணத்தையே சனி பார்த்துருவார். வக்கரம் பற்றி சனி பார்த்தாலுமே வந்து அது ஒஷ்டான ஜாதகமாக ஏறும். ஏன் தெரியுமா? விருச்சிக லக்கணத்துக்கு ஏன் திடீர்னு மாற்றி சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா, விருச்சிக லக்கணத்துக்கு 3ஆம் வீட்டுக்கும் 4ஆம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் வச்சவர். ஆண் ஜாதகமாக இருந்தாலும் அதில் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் கிடக்கு, பெண் ஜாதகமாக இருந்தாலும் அதில் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் கிடக்கு. ஆண் ஜாதகமாக இருந்தால் என்ன, 3ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டில் போய் வக்கரம் வச்சுருப்பார். 7ஆம் பார்வை லக்கணத்தையே பார்ப்பார். அவர் ஒரு அரவாணிக்கு நிகரான ஒரு ஜாதகராக மாறிடுவார் பின்ன. சரி, அந்த கண்டென்ட்லாம் நம்ம இந்த இதில் பேச வேண்டாம். அதுக்குன்னு நிறைய வீடியோக்கள் நான் போட்டுட்டு தான் இருக்கிறேன். இதுக்கு அடுத்த வீடியோவில் வேணால் வேறு வீடியோக்கள் வரல, அது நான் போடுறேன். இப்போது மேச லக்கணத்தில் அவர் கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் கொடுத்துருவோம். மேச லக்கணத்தில் பிறந்து அவருக்கு வந்து சனி வந்து 8ஆம் வீட்டில் போய் வக்கரம் வச்சுருக்கிறாரு அப்படின்னா அது வந்து குட்டா பேடம் கட்டுறீங்க. பேடு தாங்க. நான் உங்களுக்கு சாதகமாக சொல்கிற மாதிரிலாம் வீடியோ போடலை. உண்மையை சொல்லியிருந்தேன், பேடு தான். சரி சார், அது வந்து நல்ல அதுக்கு ஏதாவது ஒரு விதிவிலக்கு இருக்கா? பேடுன்னு சொல்கிறீங்களா? குட் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை, ஒரு இது இருக்கா உங்களோட இதில்? ஒரு 9 கிரகத்தையும் 12 ராசியும் 27 நட்சத்திரத்தையும் வச்சு ஏதாவது ஒரு சூட்சும விதிலாம் சொல்லுவீங்களா? அப்போ அதே மாதிரி இதுக்கு ஏதாவது ஒரு விதிவிலக்கு இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா விதிவிலக்கு நிறையா இருக்குது. நான் பேடுன்னு சொல்கிறேன். அந்த பேடு அப்படின்ற ஒரு அதாவது அந்த ஒரு கெட்ட நிலையை போக்குவதற்கு வேறு ஏதாவது ஒரு நல்ல நிலை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இருக்குது. மேச லக்கணத்துக்கு சனி வந்து 10க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்ற கிரகம். 10ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டில் போகிறதுனால தொழில் இதாக இருக்காது. அப்போ 10ஆம் வீட்டை ஒருவேளை ரிஷபராசிலேருந்து 9ஆம் பார்வையாக குரு பார்த்துட்டாரு அப்படின்னா 10ஆம் வீடு பாதிக்கப்படலை அப்படிங்கிறது அர்த்தம். இன்னும் சொல்லப்போனால் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு 7ஆம் பார்வையாக சனியையும் பார்ப்பார். அப்போவும் சனிக்கு பாதிப்பு இல்லை. சனியுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடமும் பாதிக்கப்படலாம். தொழில் ஸ்தானம் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த விதியின் மறைவில் இன்னொரு விதி இருக்குது. என்ன? சனி 7ஆம் பார்வையாக குருவை பார்த்துருப்பார். அப்போ குரு பாதிக்கப்பட்டிருப்பார். அப்படியே உங்களை கேட்குறவங்களுக்கு ஃபுல்லாக அப்படி ஒரு மாதிரி என்னடா அது, ஒரு விதி வந்தால் இன்னொரு விதி சறுக்குதா, ஒரு விதி நல்லா இருக்குன்னு நினைக்கும் போது இன்னொரு விதி மைனஸ் பாயிண்ட் ஆகுதா? இதுதான் ஜாதகம். சப்போஸ் இந்த 2 விதியும் இல்லாமல் இன்னொரு விதியை நல்ல விதியை சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அப்போது மேச லக்கண ஜாதகத்தில் பிறந்தவருக்கு சனி 8ஆம் வீட்டில் விருச்சிக ராசியில் இருக்கும் பட்சத்தில் ஒரு நல்ல அமைப்பில் சொல்லணும் அப்படின்னா கடகத்தில் தூக்கி குருவை வைங்க. நம்ம இஷ்டத்துக்கு வைக்க முடியாது. அப்படி அவர் பிறந்திருந்தால் கடகராசியில் போய் குருவை வச்சோம் அப்படின்னா கடகராசியில் மேச லக்கணத்தில் பிறந்த ஜாதகருக்கு குரு அங்கே கடகத்தில் உச்சம். இன்னும் சொல்லப்போனால் லக்கண ரீதியாக அவர் லக்கண சுபர், மாபெரும் சுபராயிருவார். ஏற்கனவே சுபகரகம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். லக்கண சுபருங்க 9ஆம் வீட்டு பாக்கியாதிபதி. அவருடைய பார்வை 10ஆம் வீட்டுக்கும் படும். 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி வக்கரம் வச்சிருக்காரு சொன்னீங்களே விருச்சிக ராசியில், அவருக்கு 5ஆம் பார்வையாக குரு பார்ப்பார். அப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் இந்த சனியால் எந்த பிரச்சனையும் இருக்காது. சனியால் கிடைக்கக்கூடிய காரகத்துவ ஆதிபத்திய பலன்கள் 2மே அந்த ஜாதகருக்கு நல்லாவே கிடைக்கும். சூப்பராகவும் இருக்கும். அது தோஷம் இல்லை, பாதிப்பு இல்லை, குட், அது குட் நிலை, அந்த குட் பொசிஷன் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம்? வேறு ஏதாவது ஒரு அமைப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் வந்து சந்திரனை சொல்லலாங்க. சுபச்சந்திரனுடைய பார்வை வந்து சொல்லலாம். ஆனால் சந்திரனுடைய சேர்க்கை இந்த இடத்துல சொல்ல முடியாது. ஏன்னா சந்திரன் வந்து விருச்சிக ராசி நீசம் பெறுவார். அப்போ நீசம் பெற்று என்னதான் வளர்பிறை சந்திரனாகவே இருந்தாலும் நீசம் பெறக்கூடிய சந்திரனுக்கு நான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. இன்னும் ஒரு சிலர் கேட்குறீங்க, சார் பௌர்ணமி சந்திரனாக இருந்தாலும் இருக்கிறார்களா, நீச சந்திரனாக இருந்தாலும் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார்களா அப்படின்னு சொல்கிறீங்க. அது வந்து
ஒரு சில இடங்களில் நான் என்னால் ஏற்றுக்கிட முடியலை. சரி, அதுக்கு உண்டான ஒரு வீடியோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வேறு ஒரு விதி. இப்போ இந்த வீடியோவில் இதை மட்டும் நம்ம பார்ப்போம். அப்போ இது தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு நல்ல அமைப்பு இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா, சில பேர் இன்னும் கேட்குறீங்க, சனியோட செவ்வாய் பரிவர்த்தனை அடிச்சிருந்தா அது எப்படின்னு கேட்குங்க. அதுக்கு கண்டத்துலேயும் கண்டமுங்க, அப்படி தான் சொல்லலாம். அதெல்லாம் செவ்வாய் கும்பத்துலேயும் சனி விருச்சிகத்துலேயும், அல்லது செவ்வாய் மகரத்துலேயும் சனி விருச்சிகத்துலையும் இருக்கிறது, சனி செவ்வாயும் பரிவர்த்தனை, அதெல்லாம் ஒஸ்ட்டுங்க. பேடு சாரி, நீங்கள் கேட்ட மாதிரி பேடு தாங்க. அதெல்லாம் பேடு கண்டிஷன். வேறு ஏதாவது ஒரு நல்ல நிலைமை இருக்கா பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரு தான். குருவோட சேர்க்கை நல்லா தான் கிடையாது அப்படின்னா குரு சேர்க்கையை இருக்கக்கூடாதுங்க. மேசலக்கணத்துக்கு 9ஆம் வீட்டு அதிபதியும் 9 12ஆம் வீட்டு அதிபதியம் வச்ச கிரகம் குரு 8ஆம் வீட்டில் போய் மறைஞ்சி பகைப்பற்ற சனியோட போய் கூடி இருக்கிறது சாதகம் மேலும் மேலும் பலவீனமான ஜாதகம் ஆயிரும். ஆமாம், தந்தையை இழக்கும் நிலை, குடும்பம் இல்லாத நிலை, பூர்வீகம் இல்லாத நிலை, பூர்வீக இடத்தில் வசிக்காத நிலை, ஊரை தாண்டி பிறந்ததுலேருந்தே ஊரை விட்டு போயிட்டாங்க, வெளியூர்லேயே இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிலை, அப்படி வந்துடும். குழந்தை இல்லாத நிலை, அந்த ஜாதகருக்கு ஒரு வேலை இல்லாத நிலை, அந்த மாதிரிலாம் பேரும். ஸோ குருவோட பார்வை இருக்கிறது நல்லது. குருவோட சேர்க்கை விருச்சிகத்தில் சனியும் குருவும் சேர்ந்துருக்கிறது அவ்வளவு நல்ல நிலை மேசலக்கணத்துக்கு கிடையாது. அப்போ 5ஆம் வீட்டு அதிபதி திரிகோணாதிபதினு சொன்னீங்களா, அப்போ சூரியன் சனியை கூடி 8ஆம் வீட்டில் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் நான் நல்ல நிலை கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் தான் முதலே சொல்லிட்டேனே, ஒரு மேசலக்கணம் அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்க. மேசலக்கணத்துக்கு அத்திப்புத்தார் போல தான் கிரக சேர்க்கைகள்லாம் அமையும். ஆமாம், கிட்டத்தட்ட மேசலக்கணத்தில் பிறக்கிறதெல்லாம் சூரியன் சந்திரன் குரு செவ்வாய் இந்த 4 கிரகங்கள் வலிமையாக இருக்கணும். சனி மறைவு ஸ்தானத்தில் இருக்கலாம், 3ஆம் வீட்டில் 6ஆம் வீட்டில் 10 11ஆம் வீட்டில் இருந்துக்கலாம். சனி ஆட்சி பெற்றாலும் கூட பெரிய தப்பு இல்லை. மேசலக்கண ஜாதகமாக இருந்து சனி உச்சம் பெற்றிடக்கூடாது. 10ஆம் வீட்டு அதிபதி உச்சத்தில் இருக்கார் அப்படின்னு ஒரு தவறான கண்ணோட்டத்தில் கணிக்காதீங்க. ஆமாம், சனி உச்சம் பெறவே கூடாது மேசலக்கண ஜாதகக்காரங்களுக்கு. ஆமாம், உச்சம் பெற்று இருக்கக்கூடிய அந்த ராசியும் பாதிக்கப்படும், லக்கணத்தையும் கருத்துருவார். மோசங்க, டோட்டலாக எல்லா பாயிண்ட்டும் அப்படி விழுந்துருங்க. தாயார் இல்லாத நிலையெல்லாம் கொடுத்துரும். மேசலக்கண ஜாதகக்காருக்கு உச்சம் பெற்ற சனியை பாருங்கள், தாயார் இல்லாத நிலையை கொடுக்கும். சப்போஸ் தாயார் இருக்காங்க அப்படின்னா கலத்திரம் இல்லாத நிலையை கொடுத்துரும். தாய்க்கு பின் தாரம் அந்த விதி உள்ள மறைவின் கீழ் தாயா தாரம் அப்படின்ற அமைப்பில் அவங்க வாழ்க்கை ஓடிடும். அதனால் மேச லக்கணம் சனி 8ல் போகிறது குத்தந்தான், வக்கரம் வச்சிருக்கிறது மேலும் பாதிப்பு தான். சரி, 10ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் வச்சேன். சனி 8ஆம் வீட்டில் இருக்கும்போது 10ஆம் வீட்டுக்கு நான் தொழில் ரீதியாக சொல்லிட்டேன். 11ஆம் வீட்டுக்கு என்ன சொல்லணும்? 11ஆம் வீடு என்ன, எல்லாத்துலேயும் வெற்றி வாய்ப்பை தேடக்கூடிய ஒரு பாவம். என் வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே தோல்வி, எடுத்துலேருந்து வைக்கிறது வரைக்கும் அத்தனையுமே தோல்வி அப்படின்ற அமைப்பு விழுந்துடும். ஒருவேளை நான் சொன்னது போல் குரு கடகத்துலேருந்து பாட்டார் அப்படின்னா எல்லாத்துலேயுமே வெற்றி, வாழ்க்கை இனிக்கும். குருவோட பார்வையில் இப்படி தான் இருக்குது அப்படின்னா எல்லாமே கசக்கும், எல்லாத்துலேயும் தோல்வி அப்படி வந்துடும். குரு பார்த்தா எல்லாத்துலேயும் வெற்றி, வாழ்க்கையை இனிக்கும். ரெண்டுக்குள்ள வித்தியாசமே அதுதான். அப்போ 11ஆம் வீட்டு கிரகம் விருச்சியத்தில் இருக்கிறார் அப்படின்னா காதல் தோல்வி ஏற்படும். இந்த இடத்துல காதலுக்கு சம்மந்தமே இல்லையா அப்படிங்க கேட்கலாம். 11ஆம் வீட்டு அதிபதி நல்லா இருந்தாலே காதலில் வெற்றியை கொடுக்குங்க. ஒரு இளைஞனுக்கு ஒரு பதில் சொல்லணும்னா என்ன பதில் சொல்ல முடியும்? ஒரு இளைஞனுடைய ஜாதகத்தை 20 to 32 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இளைஞனுக்கு காதல் வராதா? அப்படி சப்போஸ் காதல் அந்த காதல் சக்ஸஸ் ஆகணும் தான் எல்லோரும் விரும்புவாங்க. காதல் சக்ஸஸ் ஆகுமா, அந்த காதல் திருமணம் வரைக்கும் போகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, விருச்சியத்தில் மேசலக்கணத்தில் பிறந்து விருச்சியத்தில் சனி இருக்கும்போது அந்த சனியுடைய பார்வை 10ஆம் பார்வையாக சிம்மத்துக்கு கிடைக்கும்பொழுது அந்த சிம்ம ராசி எதை குறிக்குது? 5ஆம் பாவம், காதலுக்கு உகந்த பாவம் இல்லையா? சிம்ம ராசியே சனி பார்க்கும் பொழுது அங்கே எப்படி காதல் சக்ஸஸ் ஆகும்? லவ் ஃபெயிலியராக தான் ஆகும். இன்னும் சொல்லப்போனால் சூரியனும் சனியும் கூடி 8ஆம் வீட்டில் இருக்குது, அதுவும் லவ் ஃபெயிலியர் தான். 11ஆம் வீட்டு அதிபதி நெகட்டிவ் ஆகிட்டார், 10ஆம் வீட்டு அதிபதி நெகட்டிவ் ஆகிட்டார். அப்படிங்கும்போது அது எப்படிங்க? மேசலக்கணமாக இருந்தாலும் சரி சனி நல்லா இருக்கணும், அதான் மேட்ரு. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த வீடியோவில் ஜோதிட வேறு சில பலங்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன்.